கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் அருள் உண்டாவதாக. இன்றைக்கி 15ஆம் தேதி 5வது மாதம் 25வது வருடம். எதை திறந்தாலும் குற்றங்கள் தான் அதிகமாக நம்ம கண்ணுக்கு படுது. அது அரசாங்க குற்றமாக இருந்தாலும் சரி, ஃபோர்ஜரியும் இருக்குதாலும் சரி, பலாத்காரம் பாலியல் குற்றங்களும் சரி, போர் குற்றங்களும் சரி, இப்படி எதை திறந்தாலும் குற்றங்கள் தான் அதிகமாக நம்ம கண்ணுக்கு படுது. அப்போ இந்த குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருதே, இதுக்கு என்ன காரணம்? எங்கே எடுத்தாலும் குற்றங்கள் அதிகமாகுது. எல்லா வகையான குற்றங்கள், பொருளாதார குற்றங்கள், இப்படி எல்லா தீவிரவாத குற்றங்கள், எல்லா குற்றங்களாக வருது. இப்போ இது அதிகமாகிறது காரணம் என்னென்னா, அடிப்படை காரணம் 5ங்க. நான் தான் எல்லாம், எனக்கு கீழே தான் எல்லாம், நான் தான் எல்லாம், எனக்கு கீழே தான் எல்லாம் அப்படிங்கிற ஒன்று அகந்தை. 2வது, நான் தான் ராஜா, எனக்கு கீழே தான் எல்லாம், அப்போ நான் தான் ராஜாங்கிற அந்த அகம்பாவம். என்னை சார்ந்தவன் தான் ஆட்சியில் வைக்கிறான், என் ஜாதிக்காரன் தான் ஆட்சியில் வைக்கிறான், என் மதக்காரன் தான் ஆட்சியில் வைக்கிறான், என் கட்சிக்காரன் தான் ஆட்சியில் இருக்கான். ஆகவே என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாதுங்கிற ஒரு தன்மை. என்னுடைய ஆள் தான் ஆட்சியில் இருக்கான், நான் வச்சே தான் சட்டம், எந்த சட்டமும் என்ன பிடிக்க முடியாது, குற்றம் பிடிக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு அகம்பாவம், ஆணவம். அடுத்தது, ஆண்டவனுடைய சட்டத்தை அறிய விரும்பாது. ஆண்டவன் இருக்கான் பாருங்கள், ஆண்டவனுக்கு சில சட்டம் நம்ம கொடுத்துருக்கான், அந்த சட்டத்தை அறிய விரும்பாது. அது ஒரு குற்றம். குற்றங்கள் வளருவதற்கு பெறுவதற்கு இதெல்லாம் ஒரு காரணம். அடுத்தது, நாமும் நம்மை சார்ந்தவரும் வச்சது தான் சட்டம். நாமும் நம்மை சார்ந்தவரும், நான் ஒரு பார்ட்டி, நம்ம பார்ட்டி வச்சதான் சட்டம், பாக்கியெல்லாம் கீழே, அது குற்றத்தை அதிகப்படுத்துது. அடுத்தது, நம்மால் ஏற்படுத்தப்பட்ட சட்டத்தை, அதாவது அரசியல் சாசனம், அது கொண்டு எல்லா சட்டம். யார் சட்டம்? பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள். அப்போ மக்களால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோம், ஏற்படுத்தப்பட்ட சட்டம், மக்களால் ஏற்படுத்தப்பட்ட சட்டத்தை நாமளே மதிக்கிறதில்லை. அப்போ நம்மளால் ஏற்படுத்த சட்டத்தை நாம் மதிக்காது ஒரு காரணம். இந்த 5 இதுக்கு மூலதனம் என்னன்னா 3 மூலதனம் பாயிண்ட்டு, மெயின் பாயிண்ட், ஃபண்டமெண்டல் பாயிண்ட் 3. ஒன்று பணம், 2வது பதவி, இன்னொன்று அதிகாரம். பணம், பதவி, அதிகாரம், இந்த 3 எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே குற்றங்கள் அதிகமாக இருக்கும். அங்கே நிறைய குற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த குற்றங்களை குறைப்பது எப்படி, அதை நம்ம பார்க்கணும். இந்த குற்றங்களை எப்படி குறைப்பது அப்படின்னா, மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட சட்டம். இதான் நம்ம இன்றைக்கி பாருங்கள், இந்தியாவில் அரசியல் சாசனம். அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன்பாங்க, ஜெர்மன் கான்ஸ்டியூஷன்பாங்க, சிங்கப்பூர் கான்ஸ்டியூஷன், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது, இறையாண்மை. அது யாராலன்னா மக்களால் எழுதப்பட்டதான் சட்டம். அப்போ அந்த கான்ஸ்டியூஷனை மதிக்கணும். மனிதர்கள் மதிக்கலைன்னா வேறு யார் மதிப்பாங்க? அந்த ஊர் மக்கள் அந்த சட்டத்தை மதிக்கணும். அப்படி இல்லைன்னா சட்டம் அவர்கள் மீது பாயும். அப்போ அந்த பாயுங்க சட்டம் எதை வச்சு எஸ்கேப் ஆகணும்னா, பணம், பதவி, அதிகாரம், இந்த 3 வச்சு அந்த சட்டத்தை மீறுறான், அலட்சியப்படுத்துகிறான், எது வேணாலும் செய்கிறான். அப்போ மக்களால் ஏற்படுத்தப்பட்ட சட்டத்தை மக்களே மதிக்கிறதில்ல. அப்படி மதிக்கிறதில்லை என்பது சொல்கிறத விட 80% மக்கள் மதித்தாலும் 20% மக்கள், அப்படி ஒரு கணக்கு வச்சுங்க. ஒரு விஷயம், அவங்களோட பணம், பதவி, அதிகாரம், இந்த 3ஐயும் வச்சு துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. இது ஒன்று. அப்போ அரசியல் சாசனம், ஒவ்வொரு நாட்டுக்கும் அரசியல் சாசனம் உண்டு, அதுபடித்தான் நம்ம கட்டுப்பட்டு வாழணும். அப்போ இந்தியாவில் அரசியல் சாசனம் உண்டு, அதை கொண்டு ஏற்படுத்திய சட்டங்கள் இருக்குது. கிரிமினல் ப்ரொசீஜர் கூட, சிவில் ப்ரொசீஜர் எல்லாம் இருக்குது. அதுபடி நம்ம வாழணும், அதுபடித்தான் நம்ம வாழ்க்கையை அமைக்கணும், அதுபடி நம்ம தெரிஞ்சுக்கணும். இவைகளை தெரியாது நம்முடைய குற்றம். அப்போ இந்த இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் பனிஷபிள். சட்டம் என்ன சொல்கிறது?
ignorance of law is punishable. அப்போ எனக்கு சட்டம் தெரியாது என்று சொல்லுவதே தவறு, குற்றம் தான். அப்போ இந்த சட்டத்தை நாம் எளிமைப்படுத்தி காட்டணும். குடியை கெடுக்கும் அப்படின்னு நம்ம போகிறோம் பாருங்க. மது அருந்த வேண்டாம், இந்த வியாதி வருது, கேன்சர் வருது, நம்ம படத்தில் சினிமாவில் காட்டுறோமோ முக்கியமான சட்டங்களெல்லாம் வாழ்க்கையில் நடத்தி காட்டணும், போட்டு காட்டணும். அது நம்ம சாப்பிட்ற மாதிரி உணவு மாதிரி இந்த சட்டங்களுடைய பனிஷ்மெண்ட்டும் நமக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் தான் குற்றங்கள் குறையும். அந்த குற்றங்கள் குறையும்னா இந்த மனுஷன் மண்டையில் போய் விழுவணும். அப்போ விழுந்தால் இந்த குற்றம் வந்தால் நமக்கு அசிங்கம். இந்த குற்றத்தால் நான் மட்டும் பாதிக்கப்பட மாட்டேன், என் குடும்பம் பாதிக்கப்படுது, என்னுடைய மான மரியாதை போகுது. இதெல்லாம் இவனுக்கு உணர்த்தி காட்டணும். இப்போ இந்த பாலியல் குற்றத்தில் 9 பேர் கைதாகியிருக்காங்க, 9 பேருக்கு அங்கே தூக்கு போட்டிருக்காங்க. இது 9 பேரையும் பார்த்தீங்கன்னா அவனை எல்லாரும் ஒரு குற்றவாளி மாதிரி தெரியல. எல்லாம் நல்ல குடும்பத்து பிள்ளைங்க மாதிரி தான் இருக்காங்க, வசதியான பிள்ளைங்கள் மாதிரி இருக்கிறாங்க. அப்போ இந்த வசதி, இந்த அதிகாரம், ஆணவம் ஏன் கொண்டு போச்சு? அழிவை நோக்கி போச்சு. ஆனால் ஒன்றே அழிச்சிட்டியாடா, உன் லைஃப் போச்சு, உன் படிப்பு போச்சு, உன்னை நம்பிக்கிற குடும்பமும் போச்சு, உன் குடும்பத்தினுடைய மானம் போச்சு, எல்லாமே போச்சு. காரணம் என்ன? சட்டம். ignorance of law is punishable. சட்டத்தினுடைய உண்மையை நீ புரிஞ்சுக்கல. சரி, இந்த சட்டத்தை தான் புரியல, இது புரிஞ்சிருக்கணும். இது சட்டப்படி குற்றம் தான், குற்றத்துக்கு தண்டனை வந்துருச்சு. இப்போ நிறையா இருக்குது. இந்த பெஹல்காமில் கூட தீவிரவாதி வந்தாங்களே, அவங்க வந்துட்டு இங்கேருந்து போக முடியலையே, போகல இன்னும். அப்போ இங்கே தான் இருக்காங்க, இன்னும் நாம் கண்டுபிடிக்கல. அவன் எந்த ஜாதி, எந்த மதம், எந்த மொழியாக இருந்தாங்க, குற்றம் செஞ்சு குற்றம் அயோக்கியம்தான். அதுக்கு என்ன சட்டம் சொல்லுது? அப்போ அந்த சட்டத்தை அவன் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் அவன் செய்ய மாட்டான். அப்போ தீவிரவாதத்தை வளர்க்குறதே அரசாங்கமும் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அரசாங்க தீவிரவாதமும் இருக்குது. அப்போ எங்கெங்கே எது இருக்குதோ அதை தீர்வு கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க, தீவிரவாதத்துக்கு ஒரு குற்றம், அது பெரிய பயங்கரமான குற்றம். ஊமாங்க, அது என்ன பனிஷ்மெண்ட்டு? உன் சட்டத்தில் என்ன சொல்லிக்குது அதை வெளியே காட்டணும். இந்த சட்டப்படி நீ இந்த குற்றவாளி. அப்போ இறை சட்டத்தை எடுத்தால் 10 வாணி சொல்ல இருப்பாங்க. நம்ம சட்டமெல்லாம் பத்தாது, குற்றத்தை அதிகப்படுத்துது, அரபுகாரன் சட்டத்தை கொண்டு வர்றாங்கிறாரு. அரபுகாரனுக்குலாம் சட்டம் கிடையாது, ஆண்டவனுடைய சட்டத்தை அரபுகாரன் ஃபாலோ பண்ணுறான். ஏன் நீ ஃபாலோ பண்ணக்கூடாது? இதான் இங்கே கொஷின். உன்னுடைய சட்டத்தை, மக்களால் ஏற்படுத்திய சட்டத்தை பிரதிபலித்து காட்டணும். ஆண்டவனுடைய சட்டத்தையும் நம்ம பிரதிபலி காட்டணும். இப்போ என்ன, ஆண்டவன் கருணையாளன், ஆண்டவன் மணி, இதை சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன சார், ஆண்டவனை பார்த்து கருணையாளன் சொல்கிறான்னா, ஆண்டவனுடைய பனிஷ்மெண்ட் என்னடா, அதை வெளியே காட்டு, அது உள்ளத்தில் போடு. அப்போ குற்றங்கள் குறையும். இதை படிக்க மாட்டான், கடவுளுடைய சட்டத்தெல்லாம் படிக்க மாட்டான். ஆனால் படத்தில் பார்க்கலாம், படம் காட்டும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மதுரை வீரன் சினிமா பார்த்துருப்பீங்க. மார்கை மார்கால், இப்படிப்பட்ட கொடுமையான நிகழ்ச்சிகள்லாம் மார்கை மார்கால் வாங்கிடுங்க. சாப்பிட்றதுக்கு கை இல்லை, கழுவுறதுக்கும் கை இல்லை. மார்கை மார்கால். ஆண்டவன் சொல்கிறான், மனிதா உன்னை நான் படைத்தேன், உனக்கு 2 காலை கொடுத்துருக்கேன், 2 கையை கொடுத்துருக்கேன். 2 காலில் தான் நீ நடக்கிற. உண்மையிலே 2 கால் கொண்ட ஏதாவது நடக்கவும் முடியாது, நிச்சயமாக முடியாது. அப்போ நீ நடக்கிற எப்படி? இந்த மூச்சு காட்டுற பேலன்ஸு. அப்போ இந்த 2 காலால் நீ நடக்கிறிய, இந்த காலில் ஒரு கையை ஆல்டர்னேட்டாக எடுத்துட்டானாக்கா ஒரு பனிஷ்மெண்ட்டு. இது நீ படிக்கலை, மதுரை வீரன் படத்தில் இதை காட்டுவான். இது நம்ம விளையாட்டாக போயிடுச்சு. சரி, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படம் வந்துச்சு, அந்நியன்னு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, விக்ரம் நடிச்சிருப்பார், பிரகாஷ் ராஜ் நடிச்சிருப்பார். அப்போ விக்ரம் அந்நியனுடைய படத்தில் ஒவ்வொரு குற்றத்தினுடைய வேத வரி எடுத்து காட்டுவார். விக்ரம் படித்து காட்டுவார். பிரகாஷ் ராஜும் வந்துடுவார், அவர் போலீஸ் ஆஃபீஸர். இவற்றை கேட்பார், இந்த குற்றங்கள்லாம் நடக்கிறது எப்படி, அப்படி இதனுடைய தண்டனையை பார்த்து, இந்த தண்டனை எதுலேருந்து இவன் சீரான ஒரே பேட்டர்னில் இருக்குது அப்படிங்கும்போது இந்த குற்றத்துக்கு இந்த வேதம் சொல்லுது. அந்த புத்தகத்தை எடுப்பார். அந்த புத்தகத்தை எவனும் படிச்சிருக்க மாட்டான். அப்போ பிரகாஷ் ராஜுங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் படிக்கலை. அப்போ அந்த சட்டத்தை படித்தவர், அந்த வேதத்தை படித்தவன்ட்டு இவர் கேட்பார். அப்போ அவன் சொல்லுவான்,
பொருளாதார குற்றம், சீட்டிங், இதுக்கெல்லாம் என்னடா தண்டனைனா அந்த வேதத்தை படித்து காட்டுறாரு. அப்படியே படித்து காட்டிட்டு அவனுக்கு வந்து கொதிக்கிற எண்ணெய், பெருங்குண்ட எண்ணெய் கொதிக்கிற படபட படபட படபடன்னு கொதிக்க பாருங்க, அப்படிப்பட்ட கொதிக்கிற எண்ணெயில் அவனை கொண்டு வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிடணும், டோரை க்ளோஸ் பண்ணணும், மூடின்னுங்கிறார். அப்போ படித்து காட்டுறான், அதே தண்டனை அவனுக்கு கொடுத்துருக்கான் அந்நிய படத்தில். அப்போ அந்த வேத வரிகள் காட்டுது இதுக்கு இன்னும் பனிஷ்மெண்ட் இருந்து. ரெண்டாவது குற்றத்துக்கு அந்த இரத்தத்தை சக் பண்ணுற பூச்சி இருக்கும், அந்த பூச்சி அந்த மனுஷன் மேலே விட்டு அந்த பூச்சிகள் அவனோட இரத்தத்தை உறிஞ்சி சாகடிக்கும் அந்த மனுஷனை. இது ஒரு பனிஷ்மெண்ட்டு. அந்த வேத வசனத்தை அப்படியே படித்து காட்டும் அந்த ஆள். அந்த அந்த அவர் விக்ரம் இருக்கார், விக்ரம்னு நடிகர் கதாநாயகன், அந்த எழுதிய எவ்வளோ அழகாக எழுதியிருக்கான் பாருங்கள். அந்த வேத வசனத்தை தட்டி எடுத்து காட்டுவான் அவங்க அப்பா, அந்த புக்கத்தை எடுத்துவார், வேதம் காட்டுவார். இவர் வேதத்தில் எக்ஸ்பர்ட்டு, படித்து காட்டுவார், அந்த பார் இப்படி இருக்குது இப்படி இருக்குது. அப்போ இவன் செஞ்ச குற்றத்துக்கு இதுதான் தண்டனை, இந்த தண்டனை தான் யாரோ ஒருத்தன் கொடுத்துருக்கான். அப்படிங்கும் போது வேத வசனத்தின்படி அந்த தண்டனை கிடச்சிருக்குது. இப்படி பல குற்றத்தை நடந்தது. அந்த குற்றத்துக்குள்ள தண்டனை வேத வசனங்களை வைத்து அந்த படத்தில் வந்து காட்டுவாங்க. இதை உண்மையிலே உணர வைக்கணும். அந்த படத்தை விக்ரம் நடித்தார், அப்படி ரசிகரமாக நம்மளும் பார்த்தோம், எல்லோரும் பார்த்துட்டோம். உண்மை என்ன, அதனுடைய எசன்ஸ் என்ன, அந்த படத்தை எடுத்தவங்க பாருங்க, அவன் அழகான தீம்ஸு தியரியை, அந்த தீம் வந்து மக்களுக்கு வெளிப்படுத்தினான். இந்த குற்றத்திற்கு இந்த வேதப்படி தண்டனை கொடுத்தீங்கன்னா நம்ம ஊர் உருப்படும், இந்த குற்றத்துக்கு இந்த வேதப்படி நம்ம செய்யணும். ஆனால் இங்கே படத்தில் எப்படி இதே மாதிரியே காட்டுவாங்க, இந்த வேத வசனத்தைப்படி காட்டுவான். அப்போ சட்டம் எதுக்கு இருக்குன்னு வரும், அது அடுத்தது. அப்போ இந்த வேத வசனங்களை வந்து நம்ம பரப்ப குற்றங்கள் குறையும். எல்லா வேதத்துலேயும் சொர்க்கமும் நரகமும் உண்டு, எல்லா வேதமும் சொல்லுது சொர்க்கமும் நரகமும் உண்டு. சொர்க்கவாசி நல்லவனுக்கு, நரகம் யாருக்கு, எப்படிப்பட்ட குற்றங்களுக்காக நரகம் கொடுக்கப்படுகிறது. வேத வசனங்களை வந்து நாம் வந்து அன்றாட மக்களுக்கு வந்து அந்த இதை வந்து வெளிப்படுத்தி காட்டணும். அது சாதாரண சாப்பிட்ற மாதிரி அந்த வேத வசனங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட் தெரிஞ்சால் உண்மையிலே குற்றங்கள் குறையும். ஏன் அப்படின்னா ஆண்டவன் மன்னிப்பான் அப்படி நினைக்கிறான் தான் ஆண்டவன் நம்மளை கண்காணிக்கிறான். இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை வேத வரியில் சொல்லிட்டானே அப்படிங்கிறத நம்ம எண்ணிட்டானா குற்றங்கள் குறையும். இப்போ அரசியல் சாஸ்திரம் சட்டப்படியே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் குற்றம் செஞ்சிட்டானுங்க, இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனைன்னு கோர்ட்டில் சொல்லுவான், ஜட்ஜி சொல்லுவார். சொன்ன பிறகு தான் அந்த தீர்ப்பு கொடுப்பாங்க. அந்த தீர்ப்பு வந்து அவனுக்கு தெரியணும், நான் இந்த குற்றம் பண்ணிட்டேன், இந்த தண்டனைங்கிறது அவன் மனசார ஒத்துக்கணும். அவன் அப்போ அந்த மனசை ஒத்துக்கிட்டா தான் அந்த உண்மையான குற்றம் கரெக்டு. சில பேர் நிரபராதி இருப்பான், அது அடுத்தது. அப்போ ஒரு மனிதனுடைய குற்றத்தை சொல்லி காட்டி இதுதான்டா உனக்கு தண்டனை அப்படிங்கிறது நம்ம சொல்லி காட்டணும். அதே தான் வேதம் சொல்லி காட்டுது. ஒன்று அதை ஃபாலோ பண்ணும், இல்லை இதை ஃபாலோ பண்ணும். அப்போ இதை ஃபாலோ பண்ணும்போது கடுமையான குற்றங்கள் ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. அப்போ மாறுகால் பொருளாதார குற்றத்துக்கு, திருட்டு குற்றத்துக்கு கையை எடுக்கணுங்கிறான். அப்போ அந்த கையை எடுத்துடுறீங்க, ஒரு ஆளுக்கு எடுத்தால் போதுங்க, நாடே திருந்திடும். பேங்கில் கடன் வாங்குகிறான். அப்போ கடன் வாங்குறதுக்கு வந்து 1 லட்ச ரூபா சொத்தை 10 லட்ச ரூபா சொத்தாக அதிகப்படுத்தி அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 1000 கோடி சொத்தை 10,000 கோடி சொத்தாக காட்டி பேங்கில் கடன் வாங்குறான். அது திருட்டு தான், திருப்பி கொடுக்க மாட்டான். அந்த சீட்டிங் பிரெயின் அவனுக்கு வேலை செய்யுது. அப்போ சீட்டிங்கன்னா கையேடு. அப்போ இவனை கையெடுக்கும், அவன் என்ன சொல்லுவான், இல்லை நான் செய்யலை, எனக்கு மேல் அதிகாரி சொன்னாருமா. அவன் கையேடு, அவன் சொல்லுவான், இல்லை சார் எனக்கு மேலே உள்ள அதிகாரி சொன்னார், நான் என்ன செய்வேன், அவர் சொன்னதான் நான் செய்வேன் பாரு. அவர் கையேடு, இல்லை சார் அந்த மந்திரி ரெக்கமெண்ட் பண்ணார், அதனால் அந்த மந்திரியுடைய கையேடு. சட்டம் அனைவருக்கும் சமம். அவர் மந்திரியாக இருந்தாலும் மகேசனாக இருந்தால் யாராக இருந்தாலுங்க, சட்டம் அனைவருக்கும் சொந்தம். இப்படி ஒத்தவனை செஞ்சு காட்டுங்க, குற்றம் சுத்தமாக எல்லாம் டோட்டலாக குறைஞ்சோம். ஒத்தவனுக்கு மார்கள் எடுங்கண்ணா. அப்போ இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா அரசியல் சாஸ்திர சட்டத்தையாவது காட்டு, அதை சீக்கிரம் முடி. இப்போ பிரசிடெண்ட்டுக்கு டைம் கொடுக்குற 3 மாதம், கவர்னருக்கு 1 மாதம் கொடுத்தேன்.
எப்படி கொடுத்த? as soon as possible. அப்போ as soon as possibleக்கு வந்து உன்னுடைய அந்த திங்கிங் அந்த வேர்டுக்கு வந்து as soon as possibleனா நீ வருஷ கணக்கில் பண்ண இருக்க முடியாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் செய்கிற சட்டம் உடனடியாக அமலுக்கு வரணும், இல்லை மேக்சிமம் இதுக்குள்ளே நீ கையெழுத்து போட்டுணுங்கிறான். அப்போ அதே மெத்தடனால கோர்ட்டும் ஃபாலோ பண்ணணும். கோர்ட் என்ன செய்யணுங்க, ஒருத்தவனுக்கு பெயிலுன்னா இந்த பெயில் வந்து இந்த கட்டத்துக்குள்ளே கொடுத்தாகணும். வருஷ கணக்கில் வச்சுருந்தா எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணால் உள்ளே கிடக்குறானுங்க. அப்போ கோர்ட்டு என்ன நினைக்கணும், தன்னை திருத்தணும். இல்லை இந்த பெயிலுக்கு இவ்வளோ தான் காலகட்டம், இவ்வளோ தான் டைமு, இதுக்கு மேலே அவனுக்கு பெயில் கொடுத்தா ஆகணும். அவன் குற்றவாளி அக்யூஸ்டு அவனை ப்ரூவ் பண்ணுறது அடுத்தது. ஆனால் வெளியே வந்தால் சில இதை தவிர்த்திடுவான் மாற்றிடுவான் அப்படின்னு நீ பயந்தா கூட ஒரு குறிப்பிட்ட டைம் தான். அதுக்கு மேலே வந்து குற்றம் இழைக்காதவனை கொண்டு குற்றவாளி ஆக்கி வருஷ கணக்கில் கிடக்கிறானே. அப்போ இது கோர்ட்டுக்கு தெரிய வேணாமா? சொல்லுங்கள். எலெக்ஷன் கமிஷன் மேலே நிறைய கேஸு எல்லாமே பெண்டிங் இருக்குது. அப்போ எல்லாமே பெண்டிங் இருக்கும் போது ஆட்சி அதிகாரமாக அவர் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குத. அப்போ அதுக்கு தீர்வு வேணாமா? இந்த பாரு, எலெக்ஷன் கேஸு இருக்குது, இதை 1 மாதத்தில் முடிச்சாகணும், 2 மாதத்தில் முடித்தாங்கன்னா ஒரு பயம் வரும். அப்போ முடிக்காமல் போட்டிங்கனாக்கா யாருக்கும் பயம் வராது, குற்றங்கள் பெருகு தான் செய்யும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நீதிபதி நீதியை நிலைநாட்டணும், அந்த உண்மையை சத்தியத்தை அவர் எடுத்து வச்சிடணும். அதான் நீதிக்கு அழகு, அதான் நீதிபதி. உங்களுக்கு அச்சுறுத்தல் வரும், உங்கள் பதவி பறிக்கப்படும், உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, என்ன செய்கிறது? அந்த போஸ்ட் அப்படி. அதுதான் இறைவன் சொன்னான், அந்த போஸ்ட்டில் எவன் இருந்து உண்மையை சத்தியத்தை சொல்கிறானோ அவன் இறை தூதரோடு இருப்பாங்க. எவ்வளோ பெரிய உத்தரவாதம் அந்த சட்டத்தில் இருக்கு பாருங்க. நம்ம சட்டத்தில் இருக்குது, பாதுகாப்பு உண்டு. ஆனால் அதை பயனற்றதை ஆக்கி வேறு மாதிரிலாம் நம்ம சொல்லணும். ஏன்படி நீ சட்டத்தை எழுதினா உனக்கு பதவி உயர்வு, உனக்கு வேறு கவர்னர் பதவி, இப்படிலாம் இருந்தால் என்ன நடக்கும்? சட்டத்தை அப்படியே வேறு லெவலில் எடுத்து போடுறான். அப்போ குற்றங்கள் அதிகரிக்குமா அதிகரிக்காதா? ஒரு எலெக்ஷனில் நிற்கிறவங்க இன்றைக்கி ஒரு கட்சியை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இன்றைக்கி எம்பியை எழுந்து எலெக்ஷன் எடுத்தவங்கள பார்த்தீங்கன்னாக்கா 42% குற்றவாளியாக இருக்காங்க, கிரிமினலாக இருக்காங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் எப்போ தண்டனை கிடைக்கும்? அப்போ இதெல்லாம் செஞ்சால் தான் குற்றம் குறையும். அப்போ இவனே இப்படி குற்றம் செய்யறான்னா இவன் அசிஸ்டண்ட்டு இவனை கீழே உள்ளவங்களாம் சர்வசாதாரண குற்றத்தை செய்வான். அதுதானே இப்போ நீங்கள் தூண்டிகிட்டு இருக்கீங்க, அதுதானே இப்போ நீங்கள் செய்கிறீங்க. மக்களாட்சினா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆட்சி அந்த அதிகாரத்தை அழகான முறையில் கையாளணுங்க. அப்படி உள்ளவன் தான் ஒரு நீதி அரசனை முடியும். ஔவையார் சொல்லியா, குடி உயர்ந்ததான் கோல் உயரும். மதத்தை காட்டி ஒரு ஒரு குரோதத்தை உண்டு பண்ணுறீங்க. சரி, இப்போ நீங்கள் ஒரு ராஜ்யத்தை அமைக்கணும்னு நினைக்கிறீங்க, அமைங்க, வானான்னு சொல்ல. அந்த ராஜ்யம் எப்படி இருக்க போகுதுங்கிறத நீங்கள் காட்டணும். ராமர் கோயில் கட்டினீங்க, சரி, விலைவாசி குறைஞ்சா? குறையணுமே. பொது சிவில் சட்டம் கொண்டு வர நீங்கள் விலைவாசி குறைஞ்சா? குறையிலையா? முத்தலாக கொண்டு வந்தீங்க, விலைவாசி குறைஞ்சா? குறையிலையா? வக்ஃபோர்டு சட்டத்தை மாற்றி போட்டீங்க, விலைவாசி குறையிலையா? இதான் முக்கியம் மக்களுக்கு? சொல்லுங்கள், இதான் முக்கியமா? வரும்போது ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னீங்க? மன்மோகன் சிங் 45 ரூபா பெட்ரோல், 65 ரூபா பெட்ரோலை வச்சு 40 ரூபாய் கொண்டு வந்தீங்க. அதுதான் சட்டம். அதான் சொல்லு. டாலருடைய மதிப்பு மன்மோகன் சிங் பீரியடில் இவ்வளோ இருக்குது, அதில் பாதி ஆக்கோன்னீங்க. அந்த சொல்லு எங்கே? அந்த சொல்லு எங்கே? அதான் கான்ஸ்டியூஷன் படி சத்தியம் எடுக்கிறீங்களா பிரமாணம்? நான் என்னுடைய பேர், என்னுடைய பதவி, ஆட்சிக்கு வந்தால் ஜாதி மதம் மொழி இனம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நான் நேர்மையாக இருப்பேன். எங்கே இருக்கிறீங்க? பக்கவர்த்தமாக ஜாதியில் தான் இருக்கிறீங்க. 20க்கு 80ன்னு காட்டுறீங்க, முஸ்லீம்கள் நல்ல குரோத்தை காட்டுறீங்க, பதவி பிரமாணம் எடுக்கும் போது இப்படி எடுக்கிறீங்க. சொல்லுங்கள், எங்கே அவங்க கொடுத்த வாக்கு?
இப்போ நீங்கள் ராமராஜ்யத்தை அமைக்கணும், ஆண்டவன் ஆட்சியை அமைக்கணும்னா டிக்ளேர் பண்ணணும். அப்பா நான் ஆண்டவன் பேரால் ஆட்சி அமைக்கிறேன். இன்றைக்கி பெட்ரோல் வந்து உங்களுக்கு 45 ரூபா. ஆஹா, இந்த ஆட்சி தான் எங்களுக்கு வேணும், இன்னும் 5 வருஷத்துக்கு வேணுமோ எல்லாருமே சொல்லுவோம். இந்த பார், இன்றைக்கி அமெரிக்கன் டாலர் 80க்கு மேலே 87க்கு மேலே போயிடுச்சு. அதை 60 ஆக்குவோம். ஒரு ராஜ்யம் தான் எனக்கு வேணும், வர்ற 5 வருஷத்துக்கு நீ தான் பிரைம் மினிஸ்டர், எழுதி வேணா தர்றோம். அதே மாதிரி கேஸு 500 ரூபா ஆக்கிடுவேன், அடுத்த 5 வருஷம் நீ தான் பிரைம் மினிஸ்டர். இப்படி சொல்கிற தன்மை எங்களுக்கு கொண்டு வரணும். எங்கள் ஓட்டு தன்னால் உனக்கு தான் வரும். இதுக்கு ஒன்றும் ரோட் ஷோலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, பப்ளிசிட்டி பண்ண வேண்டிய. இது நாளே 5 செய். மக்களுடைய வயிறு குளிர்ந்துச்சுன்னா உன்னுடைய பதவி உயரும், தன்னால் உயரும். இது செய்யலை. நம்ம செய்யறதுனால அந்த மதம், அந்த ஜாதி, அந்த இனம், அந்த மொழி இதெல்லாம் தேவையா? மொழி சோறு போடாதுங்க, சொல்லுங்கள். மொழி சோறு போட, ஜாதி சோறு போடுமா? மதம் சோறு போடுமா? என்னங்க அது? ஆண்டவன் ஒருத்தன் பசியில் இருந்தால், பசியில் இருக்கான், அதில் முகமது மிஸ்ரா அவனுக்கு பசியை முதல்ல ஆத்துறா, அவனுக்கு சோத்தை போடு, அதுக்கு பிறகு அல்லாவை அறிமுகப்படுத்துங்கிறாரு. முகமது சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? அவன் பசியில் வைக்கிறான், அவனுக்கு ஆள் அடைச்சி கிடக்குது, அவனுக்கு போய் நீ உட்காந்துட்டு உபதேசம் பண்ணுறிய, பசியை ஆற்று. இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் ராஜ்யம், உங்கள் ராமராஜ்யமே இருக்கட்டுமே, சந்தோஷம். ஆர்எஸ்காரன் இருக்காங்க, முஸ்லீமை ஃபோக்கஸ் பண்ணுறான். அதே ஆர்எஸ்காரன் ஒரு கடையை திறக்கிறான், ஒரு மூட்டை அரிசி 1100 கொடுத்தானுங்க, முஸ்லீம் தான் முதல் இருந்து நிற்பான் வாங்கிறதுக்கு. அதே முஸ்லீமு ஆட்சி நடக்குது, அதே முஸ்லீமு ஒரு கடை ஓப்பன் பண்ணுறான். இன்றைக்கி 1800 விற்கிற ஒரு மூட்டை 1100 கொடுக்குறானுங்க. ஆர்எஸ்காரன் முதல் இங்கே தான் நிற்பான். இதான் உண்மை, இதான் நிரந்தரம், இதான் சத்தியம். இதை ஏன் செய்ய மாட்டேங்க நீங்கள்? இதை செய்யாமல் வயிற்றில் அடித்து வாயில் அடித்து அவன் 10,000 சம்பாதிக்கிறவங்களாம் அன்றைக்கி கடனாளியாக இருக்கான். குடும்பத்தில் வாழ முடியல. இன்றைக்கி புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை வர்றது, நிறையா டைவர்ஸ்கார் கோர்ட்டில் போகிறது காரணம் என்னென்னா பொருளாதார அடிப்படை தான். ஏன் பத்தலை? பணம் பத்தலை. புருஷன் சம்பாதிக்கிற பணம் பத்தலை, பொண்டாட்டி சம்பாதிக்கிற பணம் பத்தலை. இந்த 10வது வந்து அவன் மண்டையில் ஏறுது. அவன் சுட்டி காட்டுறான், இவன் சுட்டி காட்டுறான், உடனே டைவர்ஸு, கண்ட சச்சரவு. வாட் இஸ் த ரீசன்? மெயின் ரீசன் தான் இதான், பொருளாதாரம் தான். பத்தலை, வயிறு பத்தலை. என்ன செய்வான்? நீ சுகபோகத்தில் இருக்க, கம்ஃபர்ட் லைஃப்பில் நீ வந்துட்ட. யோசனை பண்ணி பாரு. பேசிகிட்டே போகலாம். குற்றங்கள் அதிகமாகிறதுக்கு காரணம் இப்படிப்பட்ட காரணம் தான். ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு மந்திரி இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கையில் அவனை தேர்ந்தெடுத்த மக்கள் வாழலைங்க. இன்றைக்கி ஒரு எம்பி பார்லிமெண்ட்டில் ஒரு டீயை குடிக்கிறான், ஃபஸ்ட் கிளாஸ் காஃபி, ஃபஸ்ட் கிளாஸ் டீ. சொல்லுங்கள், உட்காந்துக்கிற மேஜை அப்படி எல்லாம் குஷனு அது இது ஆடம்பரத்தோடு குடிக்கிறான். விலை என்ன? 2 ரூபா 3 ரூபா. அதே ஒருத்தன் பிளாட்ஃபார்மில் டீ குடிக்கிறான், 15 ரூபா. அப்போ எம்பி ஆகுனா 1 ரூபா டீ, எம்பி ஆக்கினவனுக்கு டீ 10 ரூபா. காந்தியை நினைக்கிற நீங்கள்லாம், காந்தியை நினைங்க. நீ என்ன சொல்லணும்? வாடா எனக்கு 10 ரூபா ஆக்க அந்த டீயை அப்படின்னு சொன்னால் நீ மனுஷன். காந்தியும் பேரிஸ்டர் தான், சூட்டு கோட்டு போட்டு இருந்தார். கிராமத்துக்கு வந்தவனும் அவன் கோமணத்தை கட்டியிருக்கிறான், துணி இல்லை, ஏழை, வருமானம் எல்லாம் பயிற்சியெல்லாம் அப்படி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி உணவு தான், அதுக்கு தகுந்த மாதிரி உடைத்தான். ஆடம்பரமில் அவனே இப்படி இருக்கான, எனக்கு ஏன்டா அந்த கோட்டை சுட்டு கழட்டி போட்டவர் தான், மேலே ஒரு துண்டு கீழே வந்து. இந்த பிரெயினை கொண்டு வா. காமராஜர் அவரை விட அவரெல்லாம் ஒரு உதாரணம். எத்தனை பேர் உதாரணம் எங்களுக்கு இருக்கார் உதாரணம். கண்ணியத்துக்குள்ள காகிதம் இல்லத்து கிழிஞ்ச பண்ணின்னு இது பாருவார். அண்ணாதரை ஒரு வேட்டியை 10 தடவை சுற்றி காட்டுவார். இன்றைக்கி எல்லாம் போச்சு. கக்கனு போயிட்டார், காமராஜர் போயிட்டார், அண்ணா போயிட்டார். எல்லாம் சும்மா போஸ்டரில் இருக்காங்களே தவிர எல்லாம் போயாச்சு. அப்போ சொல் ஒன்று செயல் ஒன்றா இருக்குது.
மக்களுக்கு வரியை போட்டு 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 அவனை சாவடித்து அந்த வரியில் நீங்கள் சுபிச்சமாக இருக்கிறீங்களே, இது என்ன இது அர்த்தம் சொல்லுங்கள், சிந்திச்சு பார்த்தீங்களா? அப்போ குற்றம் எங்கே வருது? உங்கள்கிட்ட தான் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு அந்த குற்ற உணர்வே இல்லை, அந்த குற்ற உணர்வே இல்லை. அதை மாற்றுறதுக்கு, அதை திருப்புறதுக்கு தான் உங்களோட கையில் எப்படி எடுக்கிறீங்க, மதங்கள் ஆயத்தை எடுக்கிறீங்க, எடுத்து மோத விடுறீங்க. இந்துவையும் முஸ்லீம் மோத வருது, அவனை இவனை மோத வருது, கிறிஸ்துவ கோயிலை இடிக்கிறது, முஸ்லீம் கோயில் பள்ளியாசை இடிக்கிறது, உடைக்கிறது, ஊட்ட உடைக்கிறது. கோர்ட்டு சொல்லியும் கேட்க மாட்டேன், நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, அப்படி போகுது. அப்போ என்ன அர்த்தம், எங்கே போகுது ராஜ்யங்கள்? இது சிந்திக்க மாட்டீங்களா? சும்மா ஊருக்கு மட்டும் உபதேசம் உங்களுக்கு பண்ணீங்க. பிகாஸ் யூ ஆர் எலெக்டட் பீப்புள். எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களே, எங்களுக்கு சௌரியத்தை பண்ணி கொடுங்க, உங்களுக்கு சௌரியத்தை உண்டு பண்ணிக்காங்க. எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகளே, மந்திரிகளே, எம்எல்ஏக்களே உங்களுக்கு சௌரியத்தை பிறகு ஏற்படுத்தி கொடுங்க. எங்களுக்கு சௌரியத்தை அதிகமாக கொடுங்க. எங்களுக்கு ஆஸ்பத்திரி சரியில்லை, உங்களுக்கு மட்டும் காஸ்ட்லியா, அதே ட்ரீட்மெண்ட்டை எங்களுக்கு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் நீங்கள் தான் இருப்பீங்க. சிங்கப்பூர் ராஜாங்க பாருங்கள், அந்த அரசியலையும் பாருங்களேன், அதால் அசைக்கவே முடியல. ஏன்? பசி பட்டினி கிடையாது. நீங்கள் சவுதி எடுங்க, அவன் 1000 பிரச்சனை இருப்பான், மக்கள் சுபிச்சமாக வச்சுருப்பான், பட்டினப்பட மாட்டான். அவனுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்போ தான் இவன் சோபமாக இருக்கலாம். அவனுக்கு அந்த பசியை காட்டினான்னு வைங்க, நேராக பிரச்சனையை உருவாக்கிடுவான். அதனால் அவனுக்கு இது போடுறான். அது மட்டும் இல்லை, அவனை சுபிச்சமாக வர வைக்கணும் என்பதற்காக வெளிநாட்டுக்காரனை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கிறான். அப்போ ஒரு வியாபாரம் பண்ணுனாக்கா என் ஊர் சிட்டிசனு ஏழையாக உள்ளவனை நீ பார்ட்னர் ஆக்கணுங்க. அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அரபிக்காரனுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் அரபியாக இருப்பான். அவனை நீ பார்ட்னராக ஏற்றுக்கிட்டீங்கன்னா உனக்கு வர்ற பங்கில் அவனுக்கு ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னர் சுபிச்சத்தை கொடுக்குறான். அங்கேயே புரட்சி வருது, வராத. இப்போ இங்கே என்ன, எங்கள்கிட்ட வரி வரி வரி. ஒரு பெட்ரோல் போடமோ ஒருத்தருக்கு ஹார்ட் பீட் 10 பக்கம் ஏறுதுங்க. ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தால் 100 ரூபா மோட்டர் சைக்கிளில். இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் இறங்கி வரணும். பிரைம் மினிஸ்டர் ஆகிக்கிறவங்க, ஹோம் மினிஸ்டர் ஆகிக்கிறவங்க, அந்த மினிஸ்டர் ஆகிக்கிறவங்க, எல்லா மினிஸ்டரும் ரோட்டுக்கு வா, வீட்டுக்கு வா, அவங்ககிட்ட கேளு. நீ உட்காந்து ஏசி ரூமில் உட்காந்து கணக்கு போடுற, என்ன ஆகும்? ஆகாது. மக்களோட பழகுங்க. மாதத்துக்கு 20 நாள் மக்களோட பழகுங்க. 10 நாள் வேணால் உங்கள் வாழ்க்கையை நடத்துங்க. 20 நாள் அந்த மக்கள்கிட்ட வாங்க. அந்த மக்கள் உங்களை சோத்தை உண்ணுங்க. இந்த இடத்துக்கு நீ போறியோ அந்த மக்களோட உண்ணு, சாப்பிடு. அப்போ தான் அந்த ரைஸ் தெரியும். நீ போடுறிய அரிசி ரேஷன் கடையில், அந்த அரிசியை நீ உம்பியா? அந்த அரிசி உன் மொட்டாட்டை கொடுப்பியா? உன் பிள்ளை கொடுப்பியா? ஏன் அதை கொடு. அப்போ நீ உண்மையான விசுவாசி. இந்த ராஜாங்கத்தை ஆளக்கூடிய தகுதி உள்ளவன். இப்போ தகுதி அற்றவனாக இருக்கா, தகுதி உள்ளவனா நாங்கள் அவனை ஆக்கிட்டோம். உன் பிள்ளைக்கு ஹையர் ஸ்டாண்டர்ட் ஸ்கூலு, ஜெர்மனில் படிக்கிறான், லண்டனில் படிக்கிறான், அமெரிக்காவில் இருக்கான். என் பிள்ளை கார்பரேஷன் ஸ்கூலில், ஓடு இல்லை, ஜனருக்கல்ல, கதவு இல்லை. இப்போ தான் முதலமைச்சர் எல்லாத்தையும் சரி பண்ணுறாரு. அப்போ இந்த இன்னும் ஸ்டாண்டர்ட் அதிகமான கலெக்டரை பிடி, தாசில்தாரை பிடி, டிப்டி கலெக்டரை பிடி, எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரோட பிள்ளைங்கள்லாம் கார்பரேஷன் ஸ்கூலில் தான் சேரணும்னு போடு. கார்பரேஷன் தராதரம் உயரும். அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறேன்? அப்போ உன் பிள்ளைக்கு தனி படிப்பு. ஏன்? உன் சம்பளம் கூட, என்கிட்ட சம்பளம் இல்லை. அப்போ உன்னுடைய வருவாயை நீ கூட அதிகமாக்கி விட்ட. வருமானம் இல்லை, வாத்தியார்களும் சம்பளம் அதிகம், படிப்பு சரியில்லை. ஏன்? சம்பளத்தை ஏற்றிட்ட. இங்கே ரிசல்ட்டு கரெக்டாக வந்தால் உனக்கு சம்பளம் சொல்லிப்பார். எந்த போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் அதிகாரி நேர்மையாக இருக்கிறாரோ அந்த மக்கள் சொல்லணும், சார் எங்களுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் வேணும், எங்களுக்கு இந்த எஸ்பி வேணும், இவரை நீங்கள் மாற்றாச்சு சொன்னால் மாற்றக்கூடாது. அவருக்கு தான் பதவி பெர்மிஷன் கொடுக்கணும். அந்த மக்கள்கிட்ட கேட்டு நீ பெர்மிஷன் கொடு. நீ நம்ம ஆள், நம்ம மொழிக்காரன், நம்ம நாளைக்கு ஜெயிலில் போனால் நமக்கு மாதம் இருப்பான்னு சொல்லி அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குற. உன் கட்சிக்காரனாக பார்த்து கொடுக்குற, ஓ ஆளாக பார்த்து கொடுக்குற. அப்போ வயிறு எரியாத மற்றவனுக்கு. அப்போ பதவி நேர்மையாகலும் என்ன செய்வான்? பார்க்குறான்.
பார்த்தோன்னே இப்படி இருந்தால் தான் இப்படி கிடக்கும்னு சொல்லி அவன் ஜால்ரா மாறிடுறான். குற்றம் எங்கே போகுது? குற்றங்கள் பெறுவதற்கு காரணம் என்னங்க? பதவி, பணம், அதிகாரம். இது எல்லாம் துஷ்பிரயோகம் பண்ணுறீங்க. இந்த துஷ்பிரயோகத்தால் தான் வருது. இன்றைக்கி ஒரு எம்பி கூட போய் பாருங்களேன், பார்லிமெண்ட்டில் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பர் சாப்பாடு. அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு, லான்ச்சு. எந்த லான்ச்சு? நான் போய் உட்காந்தா, நீ போய் உட்காந்தா 1000 ரூபா பில்லு. அவர் ரஹ்மானை விட்டு அவர் ஒரு 4 பேரை கூப்பிட்டு போயெல்லாம் உட்காந்து அவர்லாம் சாப்பிடுவார். அப்போ அந்த கம்ஃபர்ட் லைஃப்பை அனுபவிக்கிறான். சொல்லுங்கள், இந்த கம்ஃபர்ட் லைஃப்பை அனுபவிக்கிற தன்மையை நம்ம கொடுத்துட்டோம். அந்த கம்ஃபர்ட் லைஃப்பை அவங்களுக்கு கொடுத்தோம் பாருங்கள், நாம் அன்கம்ஃபர்டபுளாக வாழ்கிறோம். கம்ஃபர்ட் இல்லை. ஒரு நல்ல சட்டை போட முடியல, ஒரு 4 நாள் குடும்பத்தோட ஒரு ஊருக்கு போக முடியல. முந்திலாம் வந்து மாதத்துக்கு 4 தடவை 5 தடவை 10 தடவை பிரயாணம் போனோம். ஃபேமிலியாக போனவன் இன்றைக்கி வருஷத்துக்கு 2 தடவை போக முடியல. ஏன்? ஒரு தடவை போனால் 5000 அவுட்டு, 10,000 அவுட்டு. பயப்படுறான், தள்ளி போடுறான், சாவுக்கு போடுறான், கல்யாணத்துக்கு போகிறான். பாக்கி எதுக்கு? மிந்தி சரி அவங்கள பார்த்துருவோம், நம்ம தாத்தாவை பார்ப்போம், பாட்டியை பார்ப்போம், போவான். அப்போது காசு கம்மியாகிடுச்சு, வரவு செலவுக்கு சாப்பாடு போகிறதுலாம். இப்படி அப்படி இல்லை. அதை விடுங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு சினிமா பாருங்க டிக்கெட்டு. ஒரு குடும்பம் போகணுன்னா சினிமாவுக்கு, இதெல்லாம் உணரணுங்க. மக்களும் உணரணும், நீயும் உணரணும். ஒரு சினிமாவுக்கு ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி 2 பிள்ளையோடு போனாங்கனாக்கா 1000 ரூபா அவுட்டு. அவன் என்ன செய்வான்? வாங்குகிற 10,000 ரூபாய்க்கு என்ன என்டர்டெயின்மெண்ட்டு? பீச்சு தான் உள்ளத்துலேயே சீப்பஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட்டு. அதுலேயும் இப்போ கூடுதல் எல்லாம் கிடைக்குது. வரியை போட்டு, அதை போட்டு, ஜிஎஸ்டி போட்டு எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்து அவன் என்னங்க செய்வான்? எங்கே போவான்? சுபிட்சத்தை காட்டுங்க. நீங்கள் கம்ஃபர்ட் லைஃப் வாழ்கிறீங்களா? அதே கம்ஃபர்ட் லைஃப் உன் தொகுதி, உன் மக்களுக்கு, உன்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? உனக்கு நல்ல கார் வேணும், உனக்கு கண்ட பெட்ரோல் அதிகமாக கணக்கில்லாத பெட்ரோல் வேணும், கணக்கில்லாமல் ஃபோன் பண்ணிக்கலாம், கணக்கில்லாமல் ட்ரெயினில் போகலாம், ஃப்ளைட்டில் 10 தடவை 15 தடவை ஃப்ரீயாக போகலாம். ஒருத்தரை நான் பார்க்க முடியலையா? அப்போ என்னுடைய கம்ஃபர்டபுளுக்கு நீ என்ன செய்ய உத்தரவாதம் கொடுக்குற? கொடு. இந்த உத்தரவாதத்தை இன்ஷால்லா அடுத்த வாரம் நம்ம பேசுவோம். வர்ற எலெக்ஷனு, இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் வருது, கட்சியெல்லாம் இனி பார்க்காதீங்க. அந்த ஃபேம்லெட் போடுறாங்க பாருங்கள், அந்த கருத்தை தான் பார்க்கணும். அது இன்ஷால்லா அடுத்த வாரம் நம்ம விரிவாக பேசணும். இனி வந்து நமக்கு விழிப்புணர்ச்சி வேணுங்க. எவன் குத்தம் செஞ்சாலும் சரி, ஜாதி மதம் எதுவுமே இல்லை, மாறுகாடு வாங்கிடு, அதான் நல்லது. இல்லையா அரசியல் சாசனம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணும். அதை ஃபாலோ பண்ணும்போது அந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருந்தோம் மட்டும் இல்லை, அந்த 7 போடு. அப்போ தான் பயம் வரும். ஒரு போலீஸுக்காரன் கேஸ் எழுதுன்னு ஒரு நல்லவன் மேலே குற்றத்தை உண்டாக்குறாங்க. கொலகார குடும்பத்தில் அவன் இல்லை, ஆனால் அவன் குடும்பத்தையும் இவன் குற்றவாளி ஆக்குறான். அப்போ நம்ம திருப்பி போலீஸுக்காரங்க மேலே கேஸ் போடணும், அதை உருவாக்கணும். பொறுத்தவன் என் மேலே கேஸ் போடுறான், அந்த கேஸுக்கு தகுதியற்றவன், ஆனால் என் மேலே வீண் பழி போடுறான்னா அந்த வீண் பழி நான் நிரூபித்தேன்னா திருப்பி என் மேலே யார் எஃப்ஐஆர் பண்ணால் அவன் மேலே கேஸ் போடணும். அந்த துணிச்சலும் அந்த இண்டிபெண்டன்ஸ் தன்மையை வந்தால் தான் நாடு சுபிச்சமாகும். திருக்குறான் முடிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன், திருக்குறானில் தண்டனைன்னு இருக்குது. இந்த தண்டனையை பார். இந்த தண்டனையில் 2வது அத்தியாயம் 175, 4வது அத்தியாயத்தில் 93, 123, 5ல் 33, 38, 6ல் 15, 7ல் 38, 39. யாரெல்லாம் அதிகாரத்திலிருந்து குற்றம் புரிகிறார்களோ அவர்களுக்கு 2 பங்கு தண்டனை. எனக்கு 1 பங்கு தண்டனை. அதிகாரத்தை செஞ்சாலும் 2 பங்கு தண்டனை. இதை ஆண்டவன் சொல்கிறான். 7ல் 38, 39, 17ல் 75, 33ல் 68, 61. யாரெல்லாம் அதிகாரத்திலிருந்து குற்றம் புரிகிறார்களோ அவர்களுக்கு 2 பங்கு தண்டனை. சிந்திச்சு பாருங்கள். இதையெல்லாம் படித்து வெளியே வந்து பப்ளிஷில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது மண்டலை ஏற்றணும், குற்றம் குறைகளை குறையும். இதுக்கு மேலே நம்ம என்ன பேசுகிறோம் எனக்கும் புரியல. ஏதோ ஒரு ஆதங்கம், இந்த ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு தான். ஆக என்னால் யாராக இருந்தாலும் சரி, நானோ நீங்களோ குற்றத்தை குறைப்பதற்கு நாம் பாடுபடுவோம். நன்மை ஏவும், தீமையை தடுப்போம். நன்றி, வசலாம்.